2026 தேர்தல் வந்து சாதாரண தேர்தல் கிடையாது. தமிழினம் தன்னை தற்காத்துக் கொள்றதுக்கான ஒரு சமுதாய தேர்தல் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஸ்டாலின் அவர்களிடம் இந்த கேள்வியை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கேட்டது தான் தமிழினம் சொல்கிறதுக்கு மாட்டார், திராவிட இனம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? எப்பெல்லாம் அவர்களுக்கு ஒரு தமிழினம் தேவைப்படுதோ அப்போல்லாம் பயன்படுத்தி கொள்வார்கள். 2014 அந்த தேர்தலில் பிரதமர் மோடி அவர்கள் எதிர்கொண்ட போது அவர் குஜராத் மாடல், நான் அந்த மாடல் மாதிரி இந்தியா முழுவதும் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தார். அதை காப்பி வச்சு இவங்க திராவிட மாடல்னு வச்சாங்க. ஏன் அதை தமிழ்நாடு மாடல்னு வைக்கல? இப்போ நீங்க பேசும்போது சொல்றீங்க திமுக காரங்களுக்கே திராவிடம்னா என்ன தெரியாது அப்படின்னு சொல்லும்போது இதை தானே மக்கள்கிட்ட அவங்க பேசுறாங்க. அப்ப மக்களுக்கு தெரியுமா தெரியாது? சீமான் அவர்கள் ஒரு 10-15 வருடமாக தமிழ்நாட்டை அரசியல் படுத்தினார்ல, அந்த மாதிரியான ஒரு அரசியலை கூட கடந்த 15 ஆண்டுகளாக திமுக பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன். அரசியல் களம் கூர்த்தீட்டப்பட்டிருக்கு அப்படின்னு கூர்த்தீட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியாது. திராவிட கொள்கை மழுங்கடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ், இன்னொரு பக்கம் திராவிட இயக்கம். ஆர்எஸ்எஸ் தன்னோட கிளையை இந்தியா முழுவதும் பரவி வேரூன்றி இருக்கு. ஏன்னா திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரே ஒரு குடும்பம். வீரமணி அவர்களின் குடும்பம் திராவிட கழகத்தை பார்த்தது, திராவிட முன்னேற்ற கழகத்தை கலைஞர் அவர்களோட குடும்பம் பார்த்து. இதை தாண்டி அவங்க பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகல. ஏன் பரவல்னா எல்லா ஊருக்கும் ஒரு இனம் இருக்கும். எந்த ஒரு இனத்திலுமே கடவுள் மறுப்புன்ற ஒரு விஷயமே இல்லை. கச்சத்தீவு, நீட்டு, ஈழத்தமிழர்கள் படுகொலை, இனப்படுகொலை, இப்படி பல பெரிய லிஸ்ட் இருக்கு திமுக செய்த துரோகங்களை. இதை எடப்பாடி அவர்கள் லிஸ்ட் பண்ணி இப்போ யாருக்கிட்ட இருந்து மக்கள் தற்காத்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்னிச்சு. அதை தாண்டி இன்னொரு விஷயத்த பார்க்கணும். இல்லை என்னன்னா, நிறைய நேரங்களில் தமிழ்நாட்டு உரிமையை பறிகொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக. தமிழக மக்களை தலைகுனிய விட மாட்டேன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், ட்விட்டர் பக்கத்தில் அவங்களோட அந்த பேருக்கு பக்கத்தில் போடுவாங்களோ அது மாதிரி போட்டுக்கிறாங்க. உண்மையிலுமே தமிழக மக்கள் இன்னும் தலை குனிஞ்சு தான் இருக்காங்களா? ஆமாம், இவங்க ஆட்சி நடக்கல, அதனால தலை குனிஞ்சு தான். ஆக்சுவலாக மத்தியில் பாஜக என்னதான் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதெல்லாம் இவங்க மாநிலத்தில் ஃபாலோ பண்ணுவாங்க. மக்கள் மத்தியில் இவ்வளோ எதிர்ப்பலைகள் இருக்குது. ஆனால் இது இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க, டைவெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா விஜயை வச்சு இந்த கரூர் சம்பவத்தை வச்சு ஃபுல்லாமே இந்த ஒரு வாரம் ஃபுல்லாமே நம்ம விஜய் பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். இது மாதிரியான மக்களை மடமாற்றதை எப்படி பார்க்குறோம்? அதிமுக தலைவர்கள் சொல்லுவாங்க திமுக ஒரு பிணந்தண்ணி அரசியல் பண்ணுறோம், என்னாச்சும் ஒரு டெத்து நடந்துச்சுன்னா அங்கே போய் நின்றுவாங்க, நாங்கள் அப்படி பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது. அது உண்மையானு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல அது உண்மை தான். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு லியோ ஸ்டாலின் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம் சார். வணக்கம். 2026 தேர்தல் சாதாரண தேர்தல் கிடையாது. தமிழினம் தன்னை தற்காத்துக் கொள்றதுக்கான ஒரு சமுதாய தேர்தல் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக ஸ்டாலின் அவர்களிடம் இந்த கேள்வியை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கேட்டது தான் தமிழினம் சொல்கிறதுக்கு மாட்டார், திராவிட இனம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? எப்பெல்லாம் அவர்களுக்கு ஒரு தமிழினம் தேவைப்படுதோ அப்போல்லாம் பயன்படுத்தி கொள்வார்கள். குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாதிரி தேர்தல் சமயத்தில் இப்போ ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் சொன்னால் நீங்கள் பார்த்துருக்கலாம், யூ நெவர் எவர் கெட் அ சிங்கிள் சீட் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னார் பார்லிமெண்ட்டில். ஸோ அவர் சொல்கிறதுல நியாயம் இருக்குது, அவர் வெளியூருக்கார். ஆனால் இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் வச்சுப்பாங்க, திராவிட கொள்கையை பேசுவாங்க, திராவிட இனம்னு சொல்லுவாங்க, திராவிட மாடல், தமிழ் மாடல் கூட சொல்ல மாட்டாங்க, தமிழ்நாடு மாடல்னு சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலாக இந்த தமிழ்நாடு மாடல், அந்த திராவிட மாடல், அந்த மாதிரியான விஷயங்கள் எங்கேருந்து வந்துச்சுன்னா குஜராத்தில் வந்துச்சு. 2014 அந்த தேர்தலில் பிரதமர் மோடி அவர்கள் எதிர்கொண்ட போது அவர் குஜராத் மாடல், நான் அந்த மாடல் மாதிரி இந்தியா முழுவதும் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தார். அப்படி வரும்பொழுது அதை காப்பி வச்சு இவங்க திராவிட மாடல்னு வச்சாங்க. ஏன் அதை தமிழ்நாடு மாடல்னு வைக்கல? அவங்க குஜராத் மாடல்னு வச்சாரு, நீங்கள் ஏன் திராவிட மாடல்னு வச்சிங்க? நீங்கள் தமிழ்நாடு மாடல்னு வச்சிருக்கலாம், அது ஏன் வைக்கல அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. அதே போல் திராவிடம் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, தெரியும் உங்களுக்கு. அவங்க ஒரு கருத்தரங்கம் நடத்தினாலும் இல்லை ஒரு சொற்பொழிவு நடத்தினாலும் இதை பஸ் பண்ணி தான் வைப்பாங்க. இப்பொழுது தேர்தல் வந்தால் மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை ஏமாற்ற, அதே போல் இந்த தமிழ் இனத்தை ஏமாற்ற, இல்லை திமுகவிலே நிறைய பேர் இருக்காங்க, ஸோ இனம்னா என்ன, மொழினா என்ன இதெல்லாம் தெரியாமல், ஸோ நம்ம தலைவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போகிறாங்க. இன்னுமே பாதி பேருக்கு திமுகவில் திராவிடம்னா என்னன்னு தெரியாது. ஸோ அந்த நிலைமையில் தான் இருக்காங்க. ஆனால் இவங்க கொள்கையை பற்றி பேசுவாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு கொள்கைன்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அவங்க கட்சிக்காரங்களே திராவிடம்னா என்னன்னு தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ அந்த வகையில் இது முழுக்க முழுக்க தமிழையும் தமிழரையும் தமிழ்நாட்டையும் திமுக அரசியலுக்காக, தேர்தல் அரசியலுக்காக பயன்படுத்துது அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க
பேசும்போது சொல்றீங்க, திமுக காரங்களுக்கே திராவிடம்னா என்ன தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, ம். இத தானே மக்கள்ட்ட அவங்க பேசுறாங்க. அப்ப மக்களுக்கு தெரியுமா தெரியாதா திராவிடம்னா என்ன? இல்ல மக்களுக்கு திராவிடம்னா நெறைய பேருக்கு வந்து என்ன திராவிடம், தமிழ் ஒன்று எல்லாம் ஒண்ணு தான். ம். நான் வந்து சிறு வயதில் வந்து எங்க மாமா வந்து தலைமை ஆசிரியர். அவர்கிட்ட கேட்கும்போது, "திராவிடம்னா என்ன?" ம். "திராவிடன், தமிழ், தமிழ்நாடு எல்லாம் ஒண்ணு தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ம். இந்த தென்னிந்திய நிலப்பரப்பை வந்து குறிப்பதற்காக அந்த காலத்துல வந்து ஆங்கிலேயர்கள் பயன்படுத்திய ஒரு சொல் தான் திராவிடம். ம். ஸோ அத வந்து அந்த அத வந்து கால்டுவெல் பயன்படுத்துறாரு. கால்டுவெல் வந்து நம்ப அயோத்திதாசர் அவர்கள் வந்து பயன்படுத்துறாரு. அயோத்திதாசரோட நூல்ல இருந்து தான் வந்து பெரியாரே அந்த வார்த்தைய வந்து பயன்படுத்துறாரு. ம். ஓகேங்களா? இது யார் யாரோ பயன்படுத்தியது. ஓகேங்களா? நீங்க பெரியார் திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆக்கிட்டீங்க. சி அந்த காலகட்டத்தில அந்த பேர் முக்கியம்னு வச்சுக்கங்களேன். அப்போ வந்து பிரிக்கப்படாத தமிழகம், மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்படல. ஸோ அதனால வந்து அந்த பெயர கையாண்டார்கள். ம். ஆனா இப்போதைக்கு அதோட தேவை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ம். ஸோ இவர்கள் அ அ கட்சிக்காரங்க வந்து யாராச்சும் கேட்டீங்கன்னா வச்சுக்கங்களேன், நான் நீங்க நீங்க வந்து கிராமப்புறங்கள்ல இருக்கிற ஆ நெறைய பேர்கிட்ட போய் கேளுங்க. திராவிடன்னு கேளுங்க. யாருக்குமே தெரியாது. ம். ஆனா தமிழ் தேசியம், தமிழ்நாடுனா என்னன்னு கேளுங்க. நல்லா சொல்லுவாங்க. ஆக்சுவலா சீமான் அவர்கள் வந்து ஒரு 10, 15 வருடமாக வந்து தமிழ்நாட்ட வந்து அரசியல் படுத்தினார்ல. ம். அந்த மாரியான ஒரு அரசியல கூட வந்து கடந்த 15 ஆண்டுகளாக திமுக பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு எப்படின்னு தெரியல. ம். அதன் பிறகு வந்து அது அந்த கொள்கை கொஞ்சம் வீழ்ச்சி அடைந்தது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அரசியல் களம் வந்து கூர்த்தீட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா? கூர்த்தீட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியாது. திராவிட கொள்கை வந்து மழுங்கடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ம். திராவிட கொள்கையை வந்து எதிர்த்து பேசல. அதேபோல திராவிட பெரியார் அவர்கள் வந்து பெண் விடுதலை, அதேபோல இந்த சாதி ஒழிப்பு, சமூக நீதி, பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார். அதெல்லாம் வந்து எனக்கு உடன்பாடு இருக்கு. ம். ஆனா, இங்க ஒரு பக்கம் வந்து ஆர்எஸ்எஸ் என்ன பண்றாங்கன்னா, டெல்லியில வந்து பிரதமர் பேசியிருந்தார்ல, ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு சமுதாய இயக்கம். ம். நான் ஆர்எஸ்எஸ்ல தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். கிட்டத்தட்ட அந்த இயக்கம் ஆரம்பித்து 100 வருஷம் ஆகுது. இன்னொரு பக்கம் வந்து திராவிட நூற்றாண்ட வந்து கொண்டாடினாங்க. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க. அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் ஆகுது ஆரம்பிச்சு. திராவிட இயக்கமும். நீதி கட்சியிலருந்து பார்த்தீங்கன்னா. ம். அப்ப ஒரு பக்கம் வந்து ஆர்எஸ்எஸ், இன்னொரு பக்கம் வந்து திராவிட இயக்கம். ஆர்எஸ்எஸ் வந்து தன்னோட கிளைய வந்து இந்தியா முழுவதும் வந்து பரவி வேரூன்றி இருக்கு. ஏன்னா திராவிட கழகமும், திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரே ஒரு குடும்பம். வீரமணி அவர்களின் குடும்பம் வந்து திராவிட கழகத்த பார்த்தது. திராவிட முன்னேற்ற கழகத்த கலைஞர் அவர்களோட குடும்பம் பார்த்தது. ம். இத தாண்டி அவங்க பெருசா எக்ஸ்பேண்ட் ஆவல. இது இப்போ வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது? கொள்கை பரவல, மக்கள் ஏற்றுக்கொள்ளல. நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா முழுவதும் வந்து திராவிட இயக்கம் ஏன் பரவல்னா, உலகில் இருக்கிற எல்லா இனத்துக்கும் இப்ப தமிழ் ஒரு இனம், இது கேரளால மலையாளி பேசுறாங்க. மலையாளம் ஒரு இனம், தெலுங்கு, ஒரியா அப்படின்னு சொல்லி உலகம் யூத இனம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு அரபி இருக்கு. எல்லா ஊருக்கும் ஒரு இனம் இருக்கும். எந்த ஒரு இனத்திலுமே வந்து கடவுள் மறுப்புன்ற ஒரு விஷயமே இல்ல. அந்த இனத்துல வந்து பாதி பேர் வந்து கடவுள் மறுப்பானலா இருந்தாலும், பாதி பேர் சாமி கும்பிடுவான். ஓகேங்களா? அப்போ அந்த கடவுள் மறுப்பு வந்து மற்ற மாநிலங்களுக்கு வந்து போவாததுக்கு காரணம் என்னன்னா, பரவாததுக்கு காரணம் அதை ஏன் ஏற்றுக்கொள்ளலன்னா, அதுல வந்து கடவுள் மறுப்பு இருக்கு. அதனால ஏற்றுக்கொள்ளல. ஓகேவா? இப்ப அம்பேத்கர் அவர்கள் வந்து கடவுள் மறுப்பை வந்து ஏற்றுக்கொண்டார். ஆனா அவர் வந்து ஒரு ஆப்ஷன் வச்சாரு. நான் பௌத்தத்துக்கு மாறுறேன்னு. ஆமா. 15 லட்சம் பேர் கூட மகாராஷ்டிரால மாறினாரு. ம். ஓகே. அது ஒரு ஆப்ஷன் வச்சாரு. பெரியார் ஒரு ஆப்ஷன் வைக்கல அங்க. ம். ஓகேவா? கடவுள் மறுப்புன்னு பேசிட்டாரு, சாதி ஒழிப்பு பேசிட்டாரு. சரி எனக்கு வேற ஆப்ஷன் நான் கடவுள வந்து கும்பிடல. பட் எனக்கு வழிபாடுன்னு ஒரு விஷயம் இருக்கணும். அது இப்ப வள்ளலார் வந்து ஒரு வழியில போனாரு. ஓகேங்களா? இப்ப இன்னும் சுத்த சன்மார்க்கம் எனக்கு சரியா தெரியல அது. ம். ம். சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சமய சரியா பேர் தெரியல. ம். அவங்க வைகுண்ட ஐயான்னு சொல்லிட்டு ம். அங்க தென்பகுதியில வந்து ஒரு இயக்கம் இருக்கு. ம். ஸோ அந்த மாதிரியான நிறைய இயக்கங்கள் தமிழ்நாட்டிலயும் இருக்கு. அப்போ வந்து அம்பேத்கர் காட்டின மாதிரி நீங்க ஏன் வந்து ஒரு ஆப்ஷனை காட்டல? ம். ஸோ இதுதான் வந்து திராவிட இயக்கம் வந்து தென்னிந்தியா முழுவதும் பரவாததுக்கு ஒரு காரணம். ஆர்எஸ்எஸ் பரவுவதற்கான அந்த இயக்கம் வந்து பெரிய அளவில் வந்து விரியறதுக்கு என்ன காரணம்னா, அவர்கள் வந்து அந்த மக்கள் வழிபடுறாங்களா, அதை பயன்படுத்தி கொண்டார்கள். அதை வச்சு ட்ரிகர் பண்றாங்க. ம். கோயிலை வந்து முகாலியர்கள் வந்து இடித்தார்கள். உங்க கோயிலை வந்து உங்க செல்வத்தெல்லாம் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இங்க பாருங்க, இஸ்லாமியர்களை பாருங்க, செல்வம் சேர்த்து வச்சிருக்காங்க. கோயில் இடிச்சுட்டு மசூதி கட்டி வச்சிருக்காங்க. ம். அதை ட்ரிகர் பண்ணி, அதன் மூலமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகால பயணம் அது. நம்ம வந்து ஆர்எஸ்எஸ்ஸையும், பாஜக ஒரு ஓரமா வச்சிருங்க. ஆர்எஸ்எஸ் வந்து குறைத்து மதிப்பிடக்கூடாது. ம். கிட்டத்தட்ட திருமாவளவன் அவர்கள் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசினார். அந்த இயக்கத்துல வந்து ஒரு 13,000 பேர் வந்து திருமணமே பண்ணிக்கல. ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸா வந்து ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கத்துக்காகவே வந்து ஒர்க் பண்ணாங்க. ம். இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இலகணேசன் இருந்தார்ல, அவருலாம் ஆர்எஸ்எஸ் தான். கல்யாணம் ஆமா. பண்ணிக்கல. ஆமா. அதே போல இது சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கார்ல, அவரும் அந்த மாதிரி தான். ம்.
அந்த அந்த நம்ம ஊரில் வந்து அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பொன் ராதாகிருஷ்ணன் அவர் ஆர்எஸ்எஸ் கல்யாணம் பண்ணிக்கல. ஸோ இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஆர்எஸ்எஸ்எம் அந்த இயக்கம் அந்த கொள்கை இதுதான் முழு மூச்சாக வந்து அந்த இலக்கை ஓரளவு அடைந்திருக்கிறார்கள். ஏன்னா இந்தியா வந்து இந்து ராஷ்டிரமாக அறிவிக்கல, அதுதான் ஒரு விஷயம். ஏன்னா காங்கிரஸ் வந்து ஓரளவு லைக் கடைசி தேர்தலோட கொஞ்சம் ஸ்ட்ரெக்தன் ஆகிட்டாங்க. ஸோ அதனால வந்து அவங்களால ஆக முடியல. ஸோ அடுத்த தேர்தல் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் நீங்கள் திராவிட கழகத்தை பார்க்கணும். அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை சுற்றி கொஞ்சம் குறுநிலம் மாணவர்களாக அமைச்சர்கள். திராவிட இயக்கத்தையும் பார்க்கணும். பெரியார் சொத்து, அந்த கல்வி நிலையங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு குடும்பத்துக்கு கீழே வந்து கொண்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது திராவிட அந்த சித்தாந்தம் அந்த கொள்கை வந்து மழுங்கடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த 2026 தேர்தலை பற்றி முதல்வர் அவர்கள் பேசும்போது அதை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க ஏடிஎம்கே. எப்படின்னா இந்த மக்கள் வந்து இப்போ டிஎம்கே செஞ்ச துரோகத்தை வந்து மறந்துடுச்சு, அதனால தான் இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் அவங்க ஈஸியாக மேடையில் பேசிட்டு போயிட முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்துருக்கலாம் தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை செஞ்சது. ஒரு சொல்லிக்கொள்ளும்படியான திட்டம் வந்து ஏதாவது இருக்கா? சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கா? கல்வி நிலையங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல கோணங்களில் அரசணும். பொருளாதாரம் எப்படி இருக்குது? ஏன்னா இவங்க வந்து 2021 தேர்தலில் வந்து பொருளாதாரத்தை ஒரு முக்கிய காரணமாக காட்டினாங்க. என்னென்னா அரசு துறை நிறுவனங்கள்லாம் வந்து நஷ்டத்தில் இயங்குது. போக்குவரத்து துறையில் 1 லட்சம் கடன் வச்சுருக்காங்க. மின்சாரத்துறையில் வந்து 1 லட்ச ரூபா கடன் வச்சுருக்காங்க, 1 லட்சம் கோடி கடன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குற்றச்சாட்டுகள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா கடன்லாம் அடிச்சிடுவோம், அரசு துறை நிறுவனங்கள்லாம் லாபத்தில் இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி அதிமுக ஆட்சி காலத்தில் 4.5 லட்சம் 5 லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ திமுக ஆட்சியில் வந்து என்ன நடக்குதுன்னு அவங்க பேசணும். கிட்டத்தட்ட 8-9 லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்கிட்டாங்க. பிடிஆர் வந்து அந்த ஆடியோ வளர்ச்சி தானே. என்ன எதில் வளர்ச்சி? கடனில் இல்லை, கடனில் வளர்ச்சி. நீங்கள் சொல்கிற மாதிரி கடனில் வளர்ச்சி. பிடிஆர் வந்து கூட ஒரு ஆடியோ வந்து வெளியாச்சு. இந்த மாதிரி 30,000 கோடி கிட்ட சேர்த்துட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து கடன் வாங்கி அதுலேருந்து ஒரு ஸ்கீம் போட்டு அதுலேருந்து திருடுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலகட்டத்தில் வந்து இங்கே பொருளாதார அறிஞர்கள் ஜெயரஞ்சன் அவர்களாகட்டும், அதே போல் ஆனந்த் சீனிவாசன் அவர்களாகட்டும் வந்து தமிழ்நாடு பொருளாதாரத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து கழுவி ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு. இப்போல்லாம் ஒரு 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 மாதத்துக்கு வந்து ஒரு கருத்தரங்கம் நடக்கும். ஸோ எங்கெல்லாம் வந்து பொருளாதாரம் சம்பந்தமாக வந்து ஒரு விவாதம் அடி நடக்குதோ அங்கெல்லாம் வந்து ஜெயரஞ்சன் இருப்பார். ஸோ அந்த அளவுக்கு வந்து அதிமுக ஆட்சியில் இவர்கள் வந்து பொருளாதாரத்தை பேசினாங்க. இப்போ யாராவது ஒரே ஒருத்தவங்க அந்த பக்கத்தில் இருந்து பொருளாதாரத்தை பற்றி பேச சொல்லுங்க. அரசு துறை நிறுவனங்கள் எந்தெந்த நிறுவனங்கள் வந்து லாபத்தில் இயங்குது, ஏன் வந்து அரசு ஊழியர்களுக்கு இன்னும் வந்து பென்ஷன் பழைய ஓய்வு திட்டம் கொடுக்கல, போக்குவரத்தில் நிறைய பேர் ஓய்வு பெற்றார்கள் அவருக்கு வந்து பென்ஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போராடினாங்க. ஸோ அதே போல் தமிழ்நாடு அரசு எவ்வளோ கடன் வாங்கியிருக்கு. இப்போ பிடிஆர் வந்தோடனே நாங்கள் வெள்ளை அறிக்கை விடுறோன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சார்பில் விட்டாங்க வெள்ளை அறிக்கை. இப்போ வெள்ளை அறிக்கை விட சொல்லுங்க பார்ப்போம். வெள்ளையா பேப்பர் எடுத்து காட்டுறாங்களா? இல்லை, அவருக்கு அதான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. அதாவது அவருக்கு என்ன தெரியும்னா ஒன்றுமே தெரியாதுன்றது தான் அதை காட்டுறாரு. ஸோ அதோட இன்டைரக்ட் மீனிங் தான் அது. ஸோ அந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டோட பொருளாதாரம் இருக்குது. அந்த மாதிரியான அமைச்சர்கள் தான் நம்பிக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த மாதிரியான அமைச்சர்கள் தான் திமுகவில் இருக்கிறாங்க. ஒரு நல்ல பொருளாதாரம் தெரிந்த ஒரு அமைச்சரை தூக்கி சம்மந்தமே இல்லாமல் ஒரு துறைக்கு போட்டுட்டு, அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத ஒரு துறையை தூக்கி வந்து ஒன்றுமே தெரியாதவர்கிட்ட வந்து கொடுக்கறது தான் வந்து இந்த அரசோட லட்சணம். ஸோ இந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டோட பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சியை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிருக்காருன்னா, திமுக செய்த துரோகங்களை வந்து தமிழ்நாடு மன்னிக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழினத்தின் தேர்தல் கடைசி தேர்தல் அப்படின்லாம் சொல்றது வந்து அவங்கள வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு. நீங்கள் 2011 தேர்தல் எடுத்துக்கணும். 2011 தேர்தலில் இந்த மாதிரி தான் வந்து பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, செம்மொழி மாநாடு, ஓகேங்களா? இப்போ வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நடத்துகிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அப்போ நடத்துனாங்க 2011, அந்த 2006 to 2011. அதையும் தாண்டி வந்து இவங்க ஒரு பெரிய சினிமா படத்திலே கூட வச்சுருப்பாங்க. வடிவேல்லாம் வந்து அதிமுக எதிராக பிரச்சாரம் பண்ணார். அவங்க கூட வந்து பாமக இருப்பாங்க, விடுதலை சிறுத்தைகள் இருந்தாங்க, காங்கிரஸும் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், சில இஸ்லாமிய இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாமே இருக்கிறாங்க. இப்போ எப்படி வந்து அது அந்த கூட்டணி எப்படி வந்து வெளில காமிச்சாங்கன்னா, நாங்கள் தான் வின் பண்ண போகிறோம் பெரிய கூட்டணி. அவங்க சரி ஜெயலலிதா வந்து விஜயகாந்த் அவர்கள் மட்டும் கூட தான் வந்து கூட்டணியே வச்சாங்க, எதிர்கட்சியாக கூட ஆக முடியல. ஸோ இந்த தேர்தலில் வந்து அதோட வந்து மோசமான நிலைமை தான் திமுக ஏற்பட போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வலுவான கூட்டணின்னு சொல்கிறாங்களே, 2011 தான் வலுவான கூட்டணி. நீங்கள் 2011 லைக் அந்த கூட்டணியை போய் எடுத்து பாருங்களேன், ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி. பாமகவும் விசிகாவும் வந்து எதிர் துருவங்கள். அவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து 2011 தேர்தலில் வந்து திமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க. அப்பயுமே வந்து அந்த தேர்தலில் திமுக வந்து தோல்வி அடையுது. அது எதிர்கட்சியாக கூட வர முடியல.
ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து அட்டுழியம் பண்ணாங்க, அராஜகம் பண்ணாங்க, நில மோசடி, அதே போல குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அடி தடி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஒரு பெரிய அதிருப்தியில் இருந்தாங்க. இப்போ அந்த அதிருப்தி வந்து இருக்கு. அந்த அதிருப்தியை வந்து மீடியாவை கொண்டு பூசி மெழுகுறாங்க. ஒன்றும் இல்லாத மாதிரி. ஆனால் அது தேர்தல் சமயத்தில் தான் தெரியும். இப்போ வந்து நம்ம சொல்ல முடியாது. நாம் வந்து என்னதான் சொன்னாலும் எங்களுக்கு கூட்டணி அப்படியே இருக்கு அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியே தான் இருக்கு. இதை விட சிறந்த கூட்டணி வந்து எனக்கு தெரிஞ்சு 2011 கூட்டணி. நீங்க வந்து நேரம் கிடைச்சா போய் பாருங்க. அந்த கூட்டணியில் அப்போ யார் யார் இருந்தாங்க, ஸோ எத்தனை பர்சன்டேஜ் வாக்குகள் வாங்கினாங்க. அப்போ பாமக பெரிய கட்சி, சமுதாய கட்சி, விடுதலை சிறுத்தைகள் பெரிய கட்சி, அப்படின்னா நீங்கள் வட தமிழகத்திலேயே வந்து ஸ்வீப் பண்ணிருக்கணும். எல்லா தொகுதியிலையும் வெற்றி பெற்றிருக்கணும். வெற்றி பெற முடியல. ஏன்னா மக்களோட மனநிலை வேற. மக்களோட மனநிலையை அப்போ திமுக வீழ்த்த வேண்டும் அப்படி ஒரு மனநிலையில் இருந்துச்சு. ஸோ இப்பவும் அதே மனநிலை தான் இருக்கு. அதை சோஷியல் மீடியா வச்சும் அதே போல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வச்சும் வந்து பூசி மெழுக பார்க்குறாங்க. இப்போ இந்த கச்சத்தீவு விஷயம், கச்சத்தீவு, நீட்டு, ஈழத்தமிழர்கள் படுகொலை, இனப்படுகொலை, இப்படி பல பெரிய லிஸ்ட் இருக்கு திமுக செய்த துரோகங்களை. இதை வந்து எடப்பாடி அவர்கள் வந்து லிஸ்ட் பண்ணி இப்போ யாருக்கிட்ட இருந்து மக்கள் தற்காத்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. அதை தாண்டி வந்து இன்னொரு விஷயத்த பார்க்கணும் கீழன். என்னன்னா நிறைய நேரங்களில் தமிழ்நாட்டு உரிமையை வந்து பறி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த காவிரி விஷயத்தில் வந்து பெருசாக கண்டிக்க மாட்டுறாங்க. அதுக்கு நிறைய காரணம் சொல்கிறாங்க. என்னென்னா திமுக காரங்க வந்து கர்நாடகாவில் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த அரசை பகைச்சிக்கூடாது. அதை தாண்டி அங்கே நடக்கிறது காங்கிரஸ் ஆட்சி, எப்படி வந்து இவங்க வந்து ஒரு பெரிய சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதே போல் என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த இலங்கை விஷயத்தை எடுக்க மாட்டாங்க. இலங்கையை பற்றி பேசினாலே திமுகவுக்கு வந்து அலர்ஜி. ஒன்று வந்து அந்த ஈழத்தமிழர் கொலை 2009 அது ஒரு விஷயம். அதே போல் வந்து கச்சத்தீவை வந்து இவர்கள் ஆட்சியில் தான் வந்து கொடுத்தாங்க. அப்போ ஒரு மாநில அரசு நினச்சிருந்தா தடுத்துருக்கலாம். ஆனால் இவர்களால் தடுக்க முடியல. ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து விட்டு கொடுத்துட்டாங்க. அதை தாண்டி ஒவ்வொரு டைம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த டெல்டாவை வந்து மீத்தேனு கையெழுத்து போட்டாங்கல்ல, அது, அப்புறம் நீட் விவகாரம், அதே போல் கச்சத்தீவு விவகாரம், ஈழத்தமிழர் கொள்ளை, காவிரி உரிமை, அப்புறம் இன்னொரு கலாமை வந்து அப்துல் கலாம் அவர்களே வந்து ஒரு டைம் குடியரசுத் தலைவர் ஆக்க விடல. கலாம் என்றால் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் சொன்னார். அப்புறம் வந்து 70 விடுதலைகள் வந்து நளினி விவகாரத்தில் வந்து கருணாநிதி வந்து ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு அவர் மேல. சரி, இந்த மாதிரி வந்து சொல்லிட்டே போகலாம் நிறைய விஷயங்களை. ஆனா அதிமுக வந்து அதுக்கு நேர் எதிரானது. காவிரி விஷயத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் பதிவு செய்யறாங்க. என்னன்னா, என் வாழ்க்கையில வந்து பெரிய அரசியல் சாதனையாக வந்து நான் இதை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதை சொல்றாங்கன்னா, காவிரி எத்தனை டிஎம்சி நமக்கு தண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு இதழில் வெளியிட வேண்டும். அரசு இதழ்னா என்னன்னா, நீங்க வந்து அந்த அரசு இதழில் வெளியிட்டீங்கன்னா அதை வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அந்த மாதிரியான விஷயத்த வந்து ரொம்ப வருஷமா அது கிடப்பிலே போடப்பட்டது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து 2011 ஆட்சிக்கு வந்த பிறகுதான் முதலாக அப்போ காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. 2009 2014 வரைக்கும். அப்போ ஜெயலலிதா ரொம்ப ப்ரெஷர் போட்டு அதை செயல்படுத்துறாங்க. அதே போல ஸ்டாலின் வந்து நான் தெரியாம மீத்தேன்ல கையெழுத்து போட்டேன்னு சொன்னார்ல, கையெழுத்து போட்டேன் எனக்கு தெரியாதுன்னு. இப்போ நிறைய இடங்கள்ல வந்து மீத்தேனுக்காக வந்து தொலை போட ஆரம்பிக்கிறாங்க. டெல்டா பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க அந்த பக்கம் தான் சொல்லிட்டு கடலுக்குள்ளேயே அப்போ வந்து அதை தடுத்து நிறுத்தியவர் வந்து எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா இவர் ஆட்சி நடக்குது, என் ஆட்சியில் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு சொல்லிட்டு அறிவிக்கிறார். அதனால தான் இன்னைக்கு வரைக்குமே வந்து அந்த பக்கம் அந்த மீத்தேன் துளையிடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கவே இல்லை. இப்போ நீட்டில் வந்து உள்ஒதுக்கீடு 7.5 கொடுத்தாங்க. இவங்க வந்து ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்கிறாங்களோ அந்த 7.5 வந்து நாங்கள் 10ஆக மாற்றுறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேங்களா? ஆனால் இது வரைக்குமே மாற்றலை. நாங்கள் நீட்டை ரத்து பண்ணுறோன்னு சொன்னாங்க. அட்லீஸ்ட் உங்களால் அது முடியலையா 10% ஆக்கியிருக்கலாம். ஆனால் எதுவுமே ஆக்கலை, இன்னுமே ஆக்கலை. அது ரகசியம். அதே போல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து 69% ஆக்கினாங்க தமிழ்நாட்டு இடஒதுக்கீடு. இந்தியாவிலே வேற எந்த மாநிலத்திலுமே இல்லை 69%, கிட்டத்தட்ட 70% கிட்ட. அதுதான் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேரை, அதாவது இடைநிலை சாதிகள் மற்றும் வந்து ஒடுக்கப்பட்ட சாதிகளை வந்து கல்வி மற்றும் வந்து மேற்படிப்பு படிக்க வச்சு ஒரு தமிழோட எக்கனாமியை வந்து ஒரு பெரிய அளவில் உயர்த்த வந்து பாடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த விஷயம் தான் பாடுபட்டது. அதே போல் எப்படிலாம் அதிமுக ஆட்சியில் இருக்கோ அப்பெல்லாம் வந்து ஈழத்தமிழர்களுக்கு வந்து பல்வேறு விதமான உதவிகளை செய்கிறாங்க. எனக்கு வைகோ அவர்களோட சமீபத்தை வீடியோ பார்த்தேன். வைகோ அவர்கள் வந்து ஈழத்துக்கு மீட் பண்ண போறாரு. மீட் பண்ண போன உடனே வந்து அப்போ எம்ஜிஆர் மற்றும் கலைஞரை பற்றி 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசும்பொழுது கலைஞர் தான் பிடிக்குமா, என்னோட தமிழ், அவரோட பேச்சு, அவருடைய இலக்கியம். ஆனால் எம்ஜிஆருக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை, நடிப்பார் சினிமாவில், அவ்வளோதான். இவங்களுக்கு வந்து படம் தேவைப்படும் போதில் நம்ம எப்படி கேட்க முடியும், சரி நம்ம எம்ஜிஆர் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சொல்லி அனுப்புகிறாங்க.
ஏன்னா ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் பார்ப்பாரா பார்க்க மாட்டாரான்னு தெரியல. ஏன்னா இவங்கலாம் வந்து கலைஞரோட ஆட்கள். அவர் பிரபாகரன் அவர்கள் சுற்றியுள்ள ஆட்கள்லாம் வந்து கலைஞரோட ஆட்கள். அவங்களுக்கு கலைஞர் தான் பிடிக்கும். இது எம்ஜிஆருக்கும் தெரியும். தெரியும் போது யார் மூலமாக சொல்லி வந்து எம்ஜிஆர் வர சொல்றாரு ராமாபுரம் தோட்டத்துக்கு. போன உடனே வந்து ஒரு மிகச்சிறந்த சிற்றுண்டி கொடுக்கப்பட்டதாக பிரபாகரன் அவர்கள் வந்து வைகோவிடம் சொன்னாராம். வைகோ வந்து இது பதிவு பண்றாரு ரீசெண்டா. இருக்கு, யூடியூப்லயே இருக்கு. இருக்கு. அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தொகை தேவைப்படுது. இப்போயே வந்து 1 கோடின்றது பெரிய விஷயம். ஓகேவா? அப்போ இவர் பிரபாகரன் அவர்கள் வந்து எம்ஜிஆர் கிட்ட வந்து தயங்கி கேட்கிறாரு. ஏன்னா வந்து இயக்கத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஆயுதங்கள் வாங்கணும், பயிற்சி கொடுக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ எனக்கு ஒரு 6 கோடி கிட்ட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களிடம் வந்து கேட்குறாரு. இப்படி கேட்கும்பொழுது எம்ஜிஆர் யோசிச்சுட்டு கொஞ்சம் கூட தள்ளாம ஒரு 50 லட்சம் இப்போ வாங்கிக்கோ, மீதி காசை வந்து ஒரு 2 நாள் கழிச்சு இல்லைன்னா ஒரு வாரத்துக்குள்ள நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பிரபாகரன் அவர்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லையா, அவன் சும்மா தான் கேட்டான், அவர் தரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் கடைசி வரைக்கும் வந்து இலங்கை தமிழகம் சரி எம்ஜிஆர்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து விமர்சனங்களை வச்சார். அதை தாண்டி வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இலங்கை மேலே வந்து போர்க்குற்ற விசாரணை நடத்தணும், இலங்கையில் நடந்த இனப்படுகொலை அந்த மாதிரி பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சட்டமன்றத்தில் தீர்மானமாக ஏற்றினாங்க. உங்களுக்கு தெரியாது, பங்களாதேஷ் எப்படி பிரிச்சிங்களோ அதே மாதிரி நான் போலீஸ் ஃபோர்ஸ் அனுப்புவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்தது. இப்போ இபிஎஸ் அவர்கள் இருக்கும் போதும் வந்து நிறைய உதவிகளை வந்து ஈழத்தமிழுக்கு பண்ணியிருக்காரு. கல்வியிலையும் வந்து நிறைய உதவிகள் பண்ணுறாரு இபிஎஸ் அவர்கள். ஸோ அதிமுக அப்படி, திமுக அவங்களுக்கு எப்படின்னு தெரியும் 2009 அந்த காலகட்டங்களில் என்ன நடந்தது. அதே போல் ஈழத்தமிழர்களையும் விடுதலை புலி இயக்கத்தையும் வந்து எப்படி இதெல்லாம் வசைப்படுவாங்க சமூக வலைதளங்கள் திமுகவினர். இதெல்லாம் வந்து நம்ம ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்த்துக்கலாம். அதில் வந்து அதான் 2 கட்சிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். தமிழக மக்களை தலைகுனிய விட மாட்டேன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், ட்விட்டர் பக்கத்துல அவங்களோட அந்த பேருக்கு பக்கத்துல போடுவாங்கல்ல ஒண்ணு, அது மாதிரி போட்டுக்கிறாங்க. உண்மையிலுமே தமிழக மக்கள் இன்னும் தலை குனிஞ்சுட்டு தான் இருக்காங்களா? ஆமா, இவங்க ஆட்சி நடக்குதுல்ல, அதனால தலை குனிஞ்சுட்டு தான் இருக்காங்க. 4 ஆண்டு ஆட்சி, நாடு போற்றுமா ஆட்சின்னு சொல்றாங்களே. சரிங்க, இது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அது வந்து பாஜகவோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலா வந்து மத்தியில் வந்து பாஜக என்னதான் ஃபாலோ பண்றாங்களோ அதெல்லாம் அவங்க மாநிலத்தில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த பத்தன்கோட் தாக்குதல்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா எந்த தாக்குதல்னு தெரியல. அப்போ வந்து ராணுவ வீரர்கள் வந்து ஒரு நிறைய பேர் பலியாயிட்டாங்க. எத்தனை கவுண்ட்னு எனக்கு சரியா தெரியல. அப்போ சவுக்கிதார்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் போட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அது. ஏன்னா அவங்க நிறைய ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுருக்காங்க. அதில் யாராவது வந்து ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க, தமிழகத்தை வந்து தலைக்குனிய விட மாட்டோம். புல்வாமா தாக்குதல், அதான் நினைக்கிறேன், புல்வாமா தாக்குதல் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து காப்பி பண்ணி தான் இங்கே யாரோ சொல்லிட்டுருக்காங்க. அதை தான் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ப்ரெஸ் மீட் வந்து மத்தியில் வந்து மோடியை வந்து குடிக்க ஓப்பன் ப்ரெஸ் மீட் வரைக்கும் கொடுத்ததே இல்லை. இவரும் தலைவரும் கொடுத்ததே இல்லை, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும். ஓகேங்களா? ஸோ மத்தியில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க வந்து அவர் தனி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருப்பார், அங்கே தான் பேசுவார். அந்த மாதிரி எங்கேயும் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு பேசினு இருப்பார். ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ப்ரெஸ் மீட்டில் வந்து ஏதாவது தப்பி தவறி வேறு ஏதாவது கொஷின் கேட்டாங்கன்னா அவங்களால பதில் சொல்ல முடியாது. அதனால் வந்து திமுக சார்பாக அதை பண்ணுவாங்க. அதான் மத்தியில் பாஜக பண்ணுவாங்க, மோடி பண்ணுவார், இங்கே மாநிலத்தில் வந்து இவர் பண்ணுவார். அப்படி இருக்கும்பொழுது அந்த பேர் ஏன் போட்டாங்கன்னா, தமிழகத்தை தலைக்குனிய விட மாட்டாங்கன்னா, சரி இந்த மாதிரி ஒரு டேக்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு, இப்போ நம்ம சொன்னாங்கல்ல அவங்க முன்னாடி என்னது தமிழ் எழுத்துக்கான தேர்தல் இது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. இது வந்து பெரிய அளவுக்கு ரீச் ஆகுது. இப்போ உங்களுடைய ஸ்டாலின் திட்டம் ஒன்று வந்துச்சு, நலம் காக்கும் ஸ்டாலின், ஓரணியில் திருப்பும், இதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து இந்த மாதிரியான டேக்லைன்லாம் ஏன் கொண்டு வராங்கன்னா, அந்த காலகட்டத்தில் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு வந்து நிறைய தொகுதிகளில் வந்து திமுக வந்து தோல்வியை தழுவுதுன்னு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. ஸோ அந்த ரிப்போர்ட்டுக்காக இவங்க வந்து நிறைய ஸ்கீமை கொண்டு போகிறாங்க. இப்போ உங்களோட ஸ்டாலின் வந்து ஒரு ஸ்கீம் அறிவிச்சு 45 நாட்களில் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சரி செய்யப்படணும்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அது போயிடுச்சு. ஓகேவா? அது ஃபெயிலியர். ஓரணியில் திரள்வும் ஃபெயிலியர். ஸோ இது மாதிரி தொடர்ந்து வந்து ஃபெயிலியரான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதோட தொடர்ச்சி தான் இது. மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து பெருசாக வந்து ஏமாற மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ மக்கள் மத்தியில் இவ்வளோ எதிர்ப்பலைகள் இருக்கு. ஆனால் இது வந்து இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க, டைவெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, விஜயை வச்சு இந்த கரூர் சம்பவத்தை வச்சு ஃபுல்லாமே இந்த ஒரு வாரம் ஃபுல்லாமே நம்ம விஜய் பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். இது மாதிரியான மக்களை மடமாற்றதை வந்து எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நடந்தது வந்து நான் யாருக்கும் வந்து அந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ண விரும்பல. நடந்தது வந்து பொதுவாக பேசுவேன். நடந்தது வந்து ஒரு விபத்து. தமிழக வெற்றி கழக தொண்டர்களோ இல்லை விஜயோ இல்லை நிர்வாகிகளோ இத்தனை பேர் சாவனம்லாம் அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டாங்க.
காவல்துறை கொஞ்சம் சுதாரிச்சிருக்கலாம், இல்லைனா வந்து அதை ரத்து பண்ணிருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். எப்பொழுதுமே வந்து அதிமுக தலைவர்கள் சொல்லுவாங்க, திமுக வந்து ஒரு பிணந்தண்ணி அரசியல் பண்ணோம், எங்கேயாச்சும் ஒரு டெத்து நடந்துச்சுன்னா அங்கே போய் நின்றுவாங்க, நாங்கள் அப்படி பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிருக்கேன். அது உண்மையானு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல வந்து அது உண்மை தான். லைக் நானே பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அவங்களுக்கு வந்து அது நெகட்டிவாக ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் அங்கேருந்து பேக் அடிச்சிடுவாங்க. அவங்களுக்கு பாசிட்டிவ் ஏதாவது அதில் வந்து நம்ம அரசியல் பண்ணலாம் அப்படின்னா உள்ளே வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம் தான் வந்து அந்த 41 பேர். சரி, அது வருந்தத்தக்கது, அது ஒரு விபத்து, அது நடக்கக்கூடாது, அது வந்து ஒரு புறம். ஆனால் அதில் வச்சு ஏன் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போல 68 பேர்கிட்ட சட்டாங்க, நீங்கள் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகலன்னு ஒரு கேள்வி வருது. அமைச்சர்கள் யாராவது போனாங்களா? முதலமைச்சர் போனாரா? ஏன் அமைச்சர் அங்கே போய் யாரும் எந்த அமைச்சரும் அழகலை? சரி, இதுனாச்சும் ஒரு விபத்து, ஓகேங்களா? அது நடந்த ஒரு வந்து ஒரு அது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு திட்டமிட்ட கொலைனே கூட சொல்லலாம். ஏன்னா கள்ளச்சாராயம் விற்கிறது வந்து சட்டவிரோதம், ஓகேங்களா? சட்டவிரோதம். அதே போல் அங்கே கலெக்டர் என்னென்னு பேட்டி கொடுக்குறாருன்னா, நடந்தவங்க வந்து உடல்நலக்குறைவால் இறந்தாங்க அப்படின்னு பேட்டி கொடுத்து, அப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இறந்தார்ல, அவரோட சாவுக்கு போயிட்டு அதே கள்ளச்சாரத்தை வாங்கி மீதி 67 பேரும் செத்தாங்க கள்ளக்குறிச்சியில். இந்த இவர் உணவு இதனால இறந்ததுனால சொன்னனால இது வந்து இல்லை அவங்க இறந்தது வந்து உடல்நலக்குறைவால் இறந்தாங்க அப்படின்னு சொன்னதால அந்த மாதிரி வந்து இறந்துட்டாங்க, ஓகேவா? அப்போ இது வந்து எது வந்து நிர்வாகத்தின் தோல்வினா, கள்ளச்சாரத்தால் இறந்தாங்கல்ல, அதான் நிர்வாகத்துக்கான தோல்வி. அங்கே தான் முதலமைச்சர் போயிருக்கும். ஏன்னா நிர்வாகத்தில் இந்த மாதிரி ஏற்படுத்துறதுக்கு இது அவமானம்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கணும். ஆனால் இங்கே கரூரில் நடந்தது விபத்து. ஏன்னா விஜய் வந்து நிறைய இடத்துக்கு போகிறாரு, நிறைய இடத்துல கூட்டம் கொடுக்குது, நம்ம எங்கே இறப்பாருனே தெரியல, அங்கே இறந்துட்டாங்க, ஓகேங்களா? அது வந்து இனிமேல் நடக்கக்கூடாது. விஜய் மேலே தப்புதுன்னா தப்பு இருக்குது, நீங்கள் ஏன் வந்து லேட்டாக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்குறோம். அதை தாண்டி நீங்கள் வந்து அதை எடுத்து ஏன் அரசியல் பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகல அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுல்ல. அதே போல் நீங்கள் வந்து எதுக்கு வேங்கவேல் போகல அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. அந்த மக்கள் வந்து உங்களை வர சொல்கிறாங்க, ஏன் போகல? அஜித்தோட வீட்டுக்கு போகல, ஏன் போகல? கெவின் ஒரு பையனை வெட்டி கொண்டாங்கல்ல, அவன் வீட்டுக்கு ஏன் போகல? அப்போ வந்து யாராச்சும் இறந்து அது உங்களுக்கு ஆதரவாக ஒரு அரசியலாக அனுதாபமாக மாறினா அங்கே போயிடுவீங்க. உங்களுக்கு எதிராக ஒரு விஷயம் நடந்தால் அங்கே போக மாட்டீங்க. ஸோ இதுதான் வந்து அதிமுக தலைவர்கள் வந்து ஒரு பிணந்தண்ணி அரசியல்னு சொல்கிறாங்க. பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி.